குட் மார்னிங் மேம். வணக்கம்ப்பா. யார் நீங்கள்? மேம், நாங்க 2 பேரும் உங்களுடைய முன்னாள் மாணவர்கள் மேம். ரொம்ப சந்தோஷம்ப்பா. எப்படி இருக்கீங்க? என்ன பண்றீங்க? மேம், நான் சேகர். நான் முனைவர் பட்டம் பெற்று அறிவியல் அறிஞராக இஸ்ரோவில் பணியாற்றுகிறேன் மேம். ரொம்ப பெருமையா இருக்குப்பா. என் ஸ்டூடெண்ட் படிச்சு பெரிய ஆளா இருக்கிறத நினைச்சா சந்தோஷமா இருக்குப்பா. தம்பி, உன் பேர் என்னப்பா? நீ என்னப்பா பண்ற? மேம், நான் ராஜா. நான் 8வதுக்கு மேலே படிக்கலை. எங்கள் வீட்டில் ரொம்ப கஷ்டன்றதுனால என்னை வேலைக்கு அனுப்பிட்டாங்க. படிக்கணும்னு ரொம்ப ஆசை மேம். ஆனால் என் குடும்பத்துக்காக நான் மெக்கானிக் ஷாப்பில் வேலை செஞ்சேன். பசங்கள் எல்லாம் ஸ்கூலுக்கும் காலேஜுக்கும் போகும்போது நான் மட்டும் ஸ்பேனர் பிடிச்சி அழுக்கு கையோட வேலை பார்க்கும்போது எனக்கு அழுகையாக வரும் மேம். படிக்காததுனால நிறைய இடத்துல ரொம்ப அவமானப்பட்டிருக்கேன் மேம். இப்போ நான் வசதியாக இருந்தாலும் என் காது படவே என்னை படிக்காதவன்னு சொல்லுவாங்க மேம். கவலைப்படாதப்பா. நீ எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பேன்னு புரியுது. உனக்கு படிக்கணும்னு ஆசையா இருக்காப்பா? ஆமாம் மேம், ஆசை இருந்து என்ன பண்ணுறது? இப்போ படிக்கவா முடியும்? எனக்கு தான் 40 வயசு ஆயிடுச்சே. யாருப்பா சொன்னாங்க படிக்க முடியாதுன்னு? கல்விக்கு வயது ஒரு தடையே இல்லைப்பா. நீ எப்போ வேணும்னாலும் படிக்கலாம். ஆமா ராஜா, மேம் சொல்றது போல நீ எப்பவும் படிக்கலாம். அதுக்கு நிறைய வழி இருக்கு. இப்போ படித்தா என்னை கிண்டல் பண்ணுவாங்க சேகர். அதுக்கெல்லாம் கவலைப்படாத ராஜா. நீ படிக்கிறதுக்கு ஆர்வத்தோட இருந்தாலே போதும். நீ உன் வேலையை பார்த்துக்கிட்டே படிக்கலாம். இந்த காலத்துல கல்வி தரமும் கல்வி கற்கக்கூடிய வழிமுறையும் நல்லா வளர்ந்துருக்கு. அதை நாம தான் பயன்படுத்திக்கணும். கல்வி நல்ல முறையில் வளர்ச்சி அடைஞ்சிருக்க இந்த காலத்துல அதை நாம தான் பயன்படுத்தி நம்ம வாழ்க்கையும் நாட்டையும் முன்னேற்றணும் என்பது நம்ம காமராசர் ஐயாவோட ஆசையாகும். இவ்வளோ வசதி இருக்கா? ஆமா ராஜா, இந்த வளர்ச்சிக்கெல்லாம் அடித்தளமிட்டவர் நம் கல்வி தந்தை காமராசர். இந்த வாய்ப்பை பயன்படுத்தி நானும் படிக்க போறேன். வாழ்த்துக்கள் ராஜா. நாமும் கற்போம், நாளும் கற்போம், நல்லவை கற்போம். நன்றி.